ஸோ ரஞ்சி ட்ரோஃபி 2000-2001 அந்த ஒரு சீசனில் வந்து நீங்கள் வந்து தமிழ்நாடுக்கு ரெப்ரசென்ட் பண்ணீங்க. டெபியூ மேட்ச்சே வந்து பார்த்தீங்கன்னா 101 ரன் அடிச்சிருக்கீங்க. ஆக்சுவலி அந்த மேட்ச் நான் ஆடுற மாதிரி இல்லை. ஸோ முன்னாடியே டீம் வந்து சொன்னது வந்து ஐ வாஸ் நாட் இன் த 11 ஆக்சுவலி. ஸோ தட் இஸ் தி ஒன்லி ரீசன் ஐ காட் அ சான்ஸ் டு பிளே. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்றது தான் ஒரு கொஸ்டின். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது டசன்ட் மேட்டர் ஹூஸ் அகெயின்ஸ்ட் அஸ். லெஃப்ட் ஹேண்டர் எக்கச்சக்க பேர் இருந்ததுனால எனக்கு ஒன்றும் அந்த ப்ரெஷர் இருந்தது. நம்ம ஒரு லெஃப்ட் ஹேண்டர் கெட்டிங் இன் டு த டீம் இட் வாஸ் ஸ்லைட்லி டிஃபிகல்ட். ராபின் வந்து அப்போது அந்த மேட்ச்சுக்கு வந்து ஏதோ ஒரு இந்தியா சீரீஸ் முடிச்சுட்டு தான் வராரு அவர். ஸோ அவர் ஏதாவது சொன்னார்னா அதை பண்ணி தான் ஆகணும். ஸோ அவருக்கு அகெயின்ஸ்டாக எதுவுமே கிடையாது. ஸோ ஷரத் சொல்லும் போதே வந்து தமிழ்நாடுக்கு ஒரு பெரிய போனஸ் மாதிரி தமிழ்நாடு டொமஸ்டிக் கிரிக்கெட்லையும் சரி இந்தியன் டொமஸ்டிக்லையும் வந்து ஒன் ஆஃப் தி லெஜெண்ட்ஸ் சொல்லிக்கலாம். அவர் கூட ஆடினது எப்படி இருந்தது? ஸோ he was my captain when I played the first division. ரஞ்சி ட்ராஃபிலன்றபோது he was a star performer. He was a heavy performer in domestic. Playing against Tamil Nadu, you wanted to perform because normal match விட when you are playing against your state where you were born and brought up, so அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். கண்டிப்பாக ரன் அடிக்கணும் அப்படின்னு ஒரு ஐபிசி தமிழ் ஸ்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து புது எபிசோட் அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஜெம்ஸ் அப்படின்ட்டு. அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஜெம்ஸ் சொன்னாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் நிறைய பிளேயர்ஸ் வந்து அதாவது டேலண்ட் வந்து பயங்கரமாக இருக்கும், பட் வந்து நாட்டுக்காக வந்து ஆடாமல் போயிருப்பாங்க. ஸோ இந்த எபிசோடை நம்ம பார்க்கும்போது அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஜெம்ஸ் இன் இந்தியா பர்டிகுலராக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த கெஸ்ட்டு யாரும் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தமிழ்நாடுக்கு வந்து ஆடி இருக்காரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட், லிஸ்ட்டு கிரிக்கெட்லாம். அதுக்கு பிறகு வந்து கேரளாக்கு ஆடினார். அதே போல் ஹிமாச்சல் பிரதேஷ்க்கும் ஆடி இருக்காரு. அவர் வந்து ஒரு டாப் ஆர்டர் பேட்டிங்கில் அவரோட திறமையை வந்து நம்ம அதாவது பர்டிகுலராக வந்து 2000-2001-2 அந்த மாதிரி சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷைனிங் சூப்பர் ஸ்டாராக வந்து தமிழ்நாடு கிரிக்கெட்டில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். தமிழ்நாடு கிரிக்கெட் அப்போ நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேட்டர்ஸ் இருந்தாங்க. அதில் வந்து ஒரு பேட்டருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுனாலே வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ஸோ அந்த சேலஞ்செலாம் தாண்டி வந்து அங்கேயும் வந்து ஷைன் பண்ண ஒரு பிளேயர் தான் நம்ம இன்றைக்கி வந்து சந்திக்க போகிறோம். அவர் யார் கேட்டிங்கன்னா மிஸ்டர் சி ஹேமந்த் குமார். அவர் நிக்நேம் கூட பார்த்தீங்கன்னா பேந்தர். ஸோ வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? வணக்கம் விஜய், ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆஸ்கிங். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்து எங்கள் கூட வந்து உட்காந்து பேசுகிறதுக்கு வந்து மிக்க நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கிரிக்கெட் கரியர் அப்படின்னு சொல்லும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபேமிலியோட ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கும். நீங்கள் சின்ன வயசில் வந்து பார்த்துருப்பீங்க உங்கள் பேரண்ட்ஸோட சப்போர்ட். அதே போல் நீங்கள் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் ஆடும்போது உங்கள் பார்ட்னர், அதாவது உங்கள் ஒய்ஃப், அதே போல் உங்கள் கிட்ஸ் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க பற்றி கொஞ்சம் விலாவரியாக எங்க கூட ஷேர் பண்ணுறீங்களா? டெஃபினெட்லி. கிரிக்கெட் அந்த காலத்தில் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா லைக் பேரண்ட்ஸோட ஹெல்ப் இல்லாமல் அது நடக்காது. பிகாஸ் ஸ்டடீஸும் நம்ம பண்ணணும். அதுவும் எஸ்பெஷலி தமிழ்நாட்டிலேருந்து வந்தால் இந்த வித்தவுட் ஸ்கூலு இல்லை டிகிரி இல்லை காலேஜ் இல்லாமல் நம்ம கிரிக்கெட் ஆடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த டைமில் வித்தவுட் பேரண்ட்ஸ் ஹெல்ப் கண்டிப்பாக அதை பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். பிகாஸ் அவங்களோட பர்மிஷன் இருந்ததுனால தான் நாங்கள் போய் கிரிக்கெட்டே ஆட முடிஞ்சது. ஓகே பரவாயில்ல, நீ ஸ்கூலும் படிக்கிறேன்னா நீ போய் விளையாடவும் செய்ய, அந்த ஒரு பர்மிஷன் இருந்தது. ஸோ அது வந்து ஆக்சுவலி என்னோடய பேரண்ட்ஸுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்லணும். பிகாஸ் அவங்க வந்து இல்லை ஒன்லி படித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் ஆடிருக்க மாட்டேன். ஸோ அந்த டைமில் 90s they gave permission to go play, travel. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக பேரண்ட்ஸுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். கண்டிப்பாக அவங்களோட பேர், அதே போல் வந்து உங்கள் ஒய்ஃப், உங்கள் கிட்ஸ் எல்லாம் பற்றி கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். அந்த நிகழ்ச்சி அவங்க பேர்லாம் ஷேர் பண்ணலாம். கண்டிப்பாகவே என்னோட அப்பா அம்மா 2 பேரும் வந்து தேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஆக்சுவலி both of them were working for a long time, 30-35 years. They worked with All India Radio actually. Nice. So எங்கள் அப்பா பேர் சந்திரமௌலி, my mother is Rajeshwari, and I have a younger brother Karthik. He is also a cricketer. And then I got married. I have 2 kids. Wife is Chandrika and my daughter's name is Gianna and my son's name is Forrest actually. After marriage also, because of the family's help, so we could this cricket as a career-ஆக தான் இன்னும் கூட இருக்குது எனக்கு. ஸோ without their help I don't think this is possible. கண்டிப்பாக ஃபேமிலியோட சப்போர்ட் இருந்தால் தான் கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு வந்து போக முடியும். ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸோட ஆசீர்வாதம், அதே போல் வந்து ஃபேமிலியோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ நம்ம இதுலேருந்து அடுத்தது உங்கள் நிக்நேம் பேந்தர் சொல்கிறாங்க. ஸோ அந்த பேந்தர் எப்படி வந்தது?
அது வந்து ஆக்சுவலி வென் வி வர் பிளேயிங் ரஞ்சி ட்ராஃபி அந்த டைமில் வந்து ஃபர்ஸ்ட் சீசன் ஐ வாஸ் தேர் இன் த ஸ்குவாட் பட் ஐ டிடன்ட் கெட் டு பிளே. ஸோ அந்த டைமில் ராபின் சிங் வாஸ் த கேப்டன் எங்களுக்கு. ஸோ வென் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி பிகாஸ் ஃபீல்டர்ஸ் கெட் இன்ஜர்ட், ஸோ ஆஸ் அ 12th மேன் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஃபீல்ட் அங்கே. ஸோ அந்த டைமில் ஐ ஃபீல்டட் வெல். ஸோ அப்போ ஒன் ஆஃப் த பிளேயர் ஐ திங்க் ஜேஆர் மதனகோபால் நினைக்கிறேன். ஸோ ஹீ செட் யூஆர் ஃபீலிங் லைக் அ பேந்தர்னு. ஸோ அந்த டைமில் அது வந்து அப்படியே ஒரு ஸ்ப்ரெட் ஆகி அது பேந்தர்னு ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஒரு ஃபியூ இயர்ஸ் இட் வாஸ் லைக் தட். இப்பயும் பார்க்கறது நீங்கள் பேந்தர் மாதிரியே இருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து கிரிக்கெட் அந்த ஏஜ் குரூப் வரையப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சைல்டுஹுட்டில் வந்து கிரிக்கெட் எடுத்திருப்பீங்க. ஸோ அதோட ஒரு ஸ்டார்ட் எப்படி ஆரம்பிச்சிருக்கு? Actually, that start, I should thank my uncle, actually, my father's brother. So, he used to play first division அப்போ. So, அப்போ அவர் தான் வந்து என்ன வந்து you have to start playing seriously அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோச்சிங்கில் போட்டார். அங்கிள் பேர் வந்து ரவிச்சந்திரன். ஸோ அவர் வந்து போட்டார். பட் நான் படித்த ஸ்கூலில் கிரிக்கெட் கிடையாது. ஸோ ஐ ஸ்டடிட் இன் ஷைன் வேலங்கனி அப்போது. ஸோ அந்த டைமில் there is absolutely no cricket. So I moved school from there to Santhom when I was in 8th standard. So just to play cricket. So I moved to. ஸோ பொதுவாக சென்னையில் பண்ணுற பசங்க அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க, அதே மாதிரி பண்ணீங்க? ஆமாம். ஸோ கிரிக்கெட்காகவே வந்து ஸ்கூல் மாறினோம் ஆக்சுவலி. ஸோ அதுதான் அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ரெகுலராக கிரிக்கெட் ஆடுற டைம் 8th ஸ்டாண்டர்டில் ஐ திங்க் ஐ வாஸ் லைக் 13 years. ஸோ சேம் இயர் ஐ ரெப்ரசன்டட் under 13 ஸ்டேட்டு. ஸோ அப்போது வந்து ஓகே நம்மளால் ஆட முடியும், ஸ்டேட் ரெப்ரசென்ட் பண்ணால் ஓகே வி கேன் பிளே கிரிக்கெட்னு ஒரு ஐடியா கிடச்சிது. ஸோ தென் ஜர்னி ஸ்டார்டட் ஆக்சுவலி. ஸோ அந்த under 13 ஆன பிறகு உங்களுக்கு வந்து அந்த கிரிக்கெட் ஆடணும் ஒரு எண்ணம், அதே போல் ஒரு மோட்டிவேஷன் கிடச்சிருக்கு. அதுக்கு பிறகு வந்து நம்ம லீக் பற்றி கண்டிப்பாக பேசி ஆனோம். TNCA லீக் சொன்னாலே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜியஸான விஷயம். ஒரு பிளேயருக்கு வந்து ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் ஆடணும்னா அந்த லீக் வழியாக தான் போயிட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்து போக முடியும். பர்டிகுலர் ரஞ்சி ட்ரோஃபி, அதே போல் வந்து அப்போது அந்த ரஞ்சி ட்ரோஃபி 1 days சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த லெவலுக்கு போகணுன்னா லீக் ஆடி ஆனோம். ஸோ நீங்கள் ஆரம்பித்தது வந்து ஜாலி ரோவர்ஸ்க்கு ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? ஸோ ஆக்சுவலாக டு பிளே ஃபார் த ஸ்டேட், எஸ்பெஷலி ஃபார் ரஞ்சி ட்ராஃபி ஆடணும் அப்படின்னா you have to perform well in the league. So in the league வந்து first division நம்ம standard is really good because that's why a lot of other players from other state also they play here in the league. So நம்மளுக்கு actually ஒரே ஒரு நல்ல advantage இருக்குன்னா there are a lot of good corporates இங்க, especially in Tamil Nadu. In Chennai we have a lot of good corporates like Chemplas, Sanmar, India Cements, MRF. So right now like Take Solutions, lot of new teams have come. So adila nammalku ore benefit na we lot more youngsters can play. So when you wanted to play for your state in the division la neenga perform panna muttum mela po mudiyum. So நம்ம standard நல்லா இருக்கிறதுனால the competition is good and backed by the corporates. So we have good facility to practice. So I think நம்மளோட ஃபர்ஸ்ட் டிவிஷன் வந்து இட் இஸ் வெரி வெரி இன் குட் ஹேண்ட்ஸ் ஆக்சுவலி. ஸோ அப்போ நீங்கள் கெம்ப்ளாஸ் ஆடும்போது மிஸ்டர் பரத் ரெட்டி அதே போல் வந்து நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஸோ ஹவ் வாஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் பீயிங் அண்டர் தெம்? அவங்களோட கைடன்ஸ் நிறைய பேர் வந்து இன்னைக்கும் வந்து ரொம்ப கிராட்டிடியூட் காட்டிட்டு இருக்காங்க. ஸோ தேர் கைடன்ஸ் வாஸ் குட் சொல்கிறேன். கண்டிப்பாக பிகாஸ் ஃப்ரம் த டைம் ஐ ஹவ் ஸ்டார்டட் இன் 96, 97 நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் சீசன் ஃபர்ஸ்ட் டிவிஷன். அப்போது பரத் ரெட்டி தான் இருந்தாரு, இப்பவும் பரத் ரெட்டி தான் இருக்காரு கெம்ப்ளாஸ்ல for so many years. So Mr. Abdul Jabbar கூட இருந்தாரு. Abdul Jabbar was my first coach actually. அங்க வந்து he was my first coach. So I learnt a lot because அப்போ வந்து raw cricketer, we don't know much about first division லாம் எப்படி டேஸ் கேம் ஆடுறதுன்னு ஒன்றும் பெருசா தெரியாது. because under 19ல we just started playing days game. So இங்க வரும்போது there is a professional setup, எப்படி how to play new ball. ஸோ இதெல்லாம் கற்றுனது வந்து அப்துல் ஜபார் கிட்ட தான். அண்ட் எஸ்பெஷலி அவருக்கு கண்டிப்பாக நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அண்ட் தென் ஃபார் கெம்ப்ளாஸ் ஆல்சோ பிகாஸ் வி பீன் வித் தெம் ஃபார் ஸோ மெனி இயர்ஸ். கண்டிப்பாக இன்னும் வந்து அந்த காலம் பற்றி யோசிக்கும் போது நானும் வந்து முயற்சி பண்ணியிருந்தேன் கெம்ப்ளாஸ்க்கான்னுட்டு. ஸோ தட் வாஸ் அ வெரி வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், எஸ்பெஷலி இந்த ஐஐடி கிரவுண்டுக்குள்ள நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த மேட்ச் ஆடும்போது அந்த என்வாயன்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக பிகாஸ் நம்ம வந்து ஐஐடி உள்ளே போகிறதே வந்து அது வந்து ஒரு தனி சென்னை மாதிரி இருக்கும். பிகாஸ் there is not much of public, you will see lot of deers, monkeys. ஸோ அந்த அட்மாஸ்பியரே வேற மாதிரி இருக்கும். அண்ட் கிரவுண்ட் ஸ்டில் கெம்ப்ளாஸ் இஸ் மெயின்டைனிங் ஐஐடி. ஸோ அதனால ஸ்டில் we are practicing in IIT only. But the practice in IIT is எப்படி சொல்றதுன்னா it is far better than any other place in Chennai.
ஸோ பர்டிகுலராக உங்களுக்கு அந்த வைல்ட் லைஃப்லாம் பிடிக்கிறதுனால இன்னும் அஃப்கோர்ஸ் அதுவும் இருக்கு. பிகாஸ் சிட்டி உள்ள அந்த மாதிரி ஒரு பிளேஸ் எங்கேயுமே கிடைக்காது கண்டிப்பா. ஸோ தட் இஸ் ஆக்சுவலி அ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். பிகாஸ் கெம்ப்ளாஸோட இருக்கிறதுனால, அதுவும் ஐஐடியில் ரொம்ப நாள் இருக்கிறதுனால வி ஹாவ் தட் கனெக்ஷன். ஆமாம் கண்டிப்பாக. ஸோ நம்ம வந்து லீக் பற்றி பேசியிருக்கோம். அடுத்தது வந்து முக்கியமான கட்டம் ரஞ்சி ட்ரோஃபி. ஸோ ரஞ்சி ட்ரோஃபி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2000-2001 அந்த ஒரு சீசனில் வந்து நீங்கள் வந்து தமிழ்நாடுக்கு ரெப்ரசென்ட் பண்ணீங்க. ஸோ உங்களோட டெபியூ மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா 101 ரன் அடிச்சிருக்கீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரளா கூட ஆடினீங்க உங்களோட டெபியூ மேட்ச். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? டெபியூ மேட்ச்லேயே ஒரு செஞ்சுரி. ஆக்சுவலி அந்த மேட்ச் நான் ஆடுற மாதிரி இல்லை. இட் வாஸ் தி லாஸ்ட் லீக் கேம் ஆஃப் தட் அந்த ஃபேஸு. நான் வந்து ஆக்சுவலி ஆடுற மாதிரி இல்லை. ஸோ முன்னாடியே டீம் வந்து சொன்னது வந்து I was not in the 11 actually. So what happened was just one day before the game, Sridhan Sharath's dad passed away and ஒரு incidentல. So he went to Chennai. So that is the only reason I got a chance to play. Otherwise I would have been dropped. So I know he'll come back for the next game. So அதனால வந்து I won't get a chance again. So அதனால I took that as a golden opportunity because எனக்கு தெரியும் I'll be dropped if I don't perform. So anyway I think Tamil Nadu was also qualified already knockouts. So it was like a dead rubber மாதிரி தான். Even if you don't do well we'll anyway qualify. அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்தது. பட் எனக்கு வந்து அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி வந்துச்சு. பிகாஸ் அந்த டைமில் I know I have to perform. So I actually played a long time. I think close to 300 balls ஆனா நினைக்கிறேன் 100க்கு. But I know so I took a long time. Real test player அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ணீங்க அப்பே. So that when Sharath comes back hopefully they'll play me in. But invariably I played the next game also. So ஷரத் சொல்லும்போதே வந்து தமிழ்நாடுக்கு ஒரு பெரிய ஒரு எப்படின்னா ஒரு போனஸ் மாதிரி தமிழ்நாடு டொமஸ்டிக் கிரிக்கெட்லையும் சரி இந்தியன் டொமஸ்டிக்லையும் வந்து ஒன் ஆஃப் தி லெஜெண்ட்ஸ் சொல்லிக்கலாம். அமால் முசம்தர் அப்படின்னு நம்ம லிஸ்ட் போடும்போது ஷரத்தோட பேர் கூட கண்டிப்பாக அதில் இருக்கும். ஸோ அவர் கூட ஆடினது எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி நான் கெம்ப்ளாஸ்லேயே ஆடி இருக்கேன் முன்னாடியே. ஸோ he was my captain when I played first division. ஸோ அதனால் முன்னாடியே நான் ஆடி இருக்கேன். பட் ரஞ்சி ட்ராஃபிலன்றபோது he was a star performer. அவர் வந்து எவ்ரி சீசன் unfortunate that he didn't play for India, but he was a heavy performer in domestic. So அதனால since I've already played with him, it was not much in first divisionல ஆடி இருக்கேன். ஸோ அதனால் ரஞ்சி ட்ராஃபியில் ஆடும்போது இட் வாஸ் ஆக்சுவலி ஈஸியர் தான். நாங்கள் நியூஸ் பேப்பர் எடுத்து பார்க்கும்போதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டு பிளேயர் வந்து ஸ்ரீதரன் சரத் 2 பேரோட பேர் வந்து செஞ்சுரி அடிச்சிருக்காங்கன்ட்டு அடிக்கடி பார்த்துனே இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக அதே போல் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் டெபியூ மேட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து தமிழ்நாடு முதல் தடவையாக வந்து கேரளாவில் வந்து ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் வந்து முதல் தடவையாக ஆடினாங்க கொச்சியில். ஸோ அது ஒரு உங்களோட முதல் அடியே வந்து பார்த்தீங்கன்னா கொச்சியில் வந்து ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆனாங்க தமிழ்நாடு. ஸோ அது ஆக்சுவலி எங்களுக்கு தெரியாது நீங்கள் சொன்ன. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபேக்ட் என்னன்னா, நீங்கள் வந்து செகண்ட் ஹையஸ்ட் ஆவரேஜ் இன் தட் பர்டிகுலர் சீசன் 2000-2001 அந்த ரஞ்சி ட்ரோஃபி சீசன் சவுத் ஜோனில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 101. உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விவிஎஸ் லக்ஷ்மன் இருந்தார் 160 ஆவரேஜில். ஸோ பிரில்லியன்ட் பர்ஃபார்மர் நீங்கள் கண்டிப்பாக வந்து இது. அதாவது அது என்னோட இன்னொரு ஞாபகம் என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடு டீம் அப்படி எடுத்து பார்த்தாலே அந்த டைமில் 2000-2001 வந்து வரிசையாக வந்து டாப் 4-5 வந்து எஸ்ல இனிஷியல் ஸ்டார்ட் ஆகிற பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த எஸ்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹேமந்த் குமார் அப்படி வருவீங்க. சடகோப்பன் ரமேஷ், எஸ் சுரேஷ், எஸ் ஸ்ரீராம், எஸ் சரத், அப்புறம் எஸ் பத்ரிநாத். அதுக்கப்புறமா அதை பிரேக் பண்ணுறதுக்கப்புறம் நீங்கள் வருவீங்க ஹேமந்த் குமார், அதுக்கப்புறம் ஹேமந்த் பதானி, அப்படியே ஒரு லிஸ்ட் அப்படியே போயின்னு இருக்கும். அது ஒரு சின்ன ஞாபகம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட டெபியூ மேட்ச் கேரளா சொல்லும்போது கேரளாவில் கூட நிறைய எக்ஸப்ஷனல் பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க அந்த டைமில். டீனோ யோஹானன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கூட ஆடிந்தார் 2002-03 அந்த சீசனில். அதே போல் சுனில் ஓசிஸ் அவர் வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷனில் கூட நல்ல ஃபேமஸான பிளேயர் தான். ஸ்ரீகுமார் நாயர் கூட வந்து நிறைய தடவை நம்ம ஃபர்ஸ்ட் டிவிஷனில் கூட பார்த்துருப்போம். அதே போல் வந்து KN அனந்த பத்மநாபன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு முழு ஓவர் அவர் தான் போட்டுருவார் போல. இந்த ரஞ்சி ட்ரோஃபி ஒரு மேட்ச் எடுத்தால் மொத்தமாக அவர் தான் போட்டிருப்பார் ஸ்பில். ஸோ அவங்க கூட ஆடும்போது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அதாவது இந்த பிளேயர்ஸ் கூட? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நம்ம யாரோட ஆடுறோன்னு அப்போ எனக்கு அந்த ஒரு ஏன்னா நம்ம டீம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்ததுனால ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்றது தான் ஒரு கொஸ்டின். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது டசன்ட் மேட்டர் ஹூஸ் அகெயின்ஸ்ட் அஸ். ஸோ அப்போ வந்து நான் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு தான் நான் யோசிச்சிருந்தேன். ஸோ ஆப்போனண்ட் யார், ஸோ அந்த ஒரு இதில் எனக்கு வந்து அந்த ஒரு ப்ரெஷர் இல்லை. எனக்கு ப்ரெஷர் வந்து ஸோ ஐ ஹேவ் டு பர்ஃபார்ம். யார் இருந்தாலும் நம்ம பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்தேன். ஸோ அதனால் அது எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. ஸோ பர்டிகுலராக லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் இருந்தனால வந்து
அந்த ஒரு லெஃப்ட் ஹேண்டை ரீப்ளேஸ் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம் தான். ஆமாம், ஆக்சுவலாக நம்மளோட டீம் அப்போது பார்த்தீங்கன்னா லோடட் வித் லெஃப்ட் ஹேண்டர்ஸ், ரமேஷ், ஸ்ரீராம், ஹேமந்த், ஷரத், ராபின். ஸோ லெஃப்ட் ஹேண்டர் எக்கச்சக்க பேர் இருந்ததுனால எனக்கு ஒன்றும் அந்த ப்ரெஷர் இருந்தது. நம்ம ஒரு லெஃப்ட் ஹேண்டர் getting into the team, it was slightly difficult. ஸோ நீங்கள் வந்து உங்களோட டெபியூ மேட்ச் பார்த்தீங்கன்னா ராபின் சிங் கேப்டன்சிக்கில் ஆடி இருப்பீங்க. ராபின் சிங் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஆடி இருக்கார். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்டான பிளேயர், தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு ஆடி இருக்கார் அப்படின்ட்டு. ஸோ அவரோட கேப்டன்சி கீழே நீங்கள் ஆடும்போது எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி ராபின் வந்து அப்போது அந்த மேட்ச்சுக்கு வந்து ஏதோ ஒரு இந்தியா சீரீஸ் முடிச்சுட்டு தான் வராரு அவர். ஸோ அதனால் அவரோட நாங்கள் ஆல்ரெடி முன்னாடி நிறைய மேட்ச் ஆடிருக்கோம். ஸோ அதனால் அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்க் மாஸ்டர். ஸோ அவர் ஏதாவது சொன்னார்னா அதை பண்ணி தான் ஆகணும். ஸோ அவருக்கு அகெயின்ஸ்டாக எதுவுமே கிடையாது. ஸோ அவர் இதை பண்ணுன்னா நம்ம அதை பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் முன்னாடியே நம்ம ஆடிருக்கோம். ஸோ அவர் எப்படி கேப்டன் பண்ணுவார்னு தெரியும். ஸோ அதனால் எப்படின்னா ஒரு டிசிப்ளினரியன் அவர். இந்த டைமில் கிளம்பணும், இந்த டைமில் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு டாஸ்க் மாஸ்டர் அவர். ஸோ அதனால் அவரோட ஆக்சுவலி அவர்கிட்ட ஆடிட்டோன்னா நம்ம எந்த கேப்டன் கிட்ட வேணால் ஆடிடலாம், கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் ஆல்ரெடி நாங்கள் முன்னாடியே பண்ணியிருக்கோம். அவர் எப்படி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஆஸ் அன் யங்ஸ்டர். அதுவும் எஸ்பெஷலி ஃபீல்டிங்கில் அவருக்கு கேட்சோ இல்லை ஃபீல்டிங் ஏதாவது லேப்ஸ் ஆச்சுன்னா பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் பேட்டிங் ரன் அடிக்கணும்னா கூட பரவாயில்ல, ஃபீல்டிங் பண்ணியே ஆகணும். பிகாஸ் அவரே அந்த மாதிரி ஒரு ஃபீல்டர். ஏன்னா இந்தியாக்கே அந்த மாதிரி தான் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் ஃபீல்டிங் கேச்சஸ் வந்து யாரும் விட்டோன்னா அன்றைக்கி தெரியும். ஈவினிங் இருக்குது ட்ரைனிங், தனியாக ஸ்பெஷல் ட்ரைனிங் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அதே போல் வந்து ஃபிட்னஸ் சொன்னாலே வந்து நம்மளுக்கு ராபின் சிங் தான் ஞாபகம் வரும். அந்த டைமில் when I was a kid, நான் சின்ன பையனாக இருக்கும்போது வந்து கோச்சஸ்லாம் சொல்லுவாங்க, ஃபிட்டாக இருக்கணும்னா ராபின் சிங் மாதிரி நீங்கள் போகணுங்க, அந்த மாதிரி ஃபிட்டாக இருக்கணும், கமிட்மெண்ட், அந்த ஃபிட்னஸ்லாம் வந்து. ஸோ அவரோட ஃபிட்னஸ் நீங்கள் என்ன மாதிரி வந்து பார்த்தீங்க? அவர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஒன்றும் ஃபிட்டாக தான் இருக்கார். ஆமாம், அவர் கிரிக்கெட் முடிச்ச எவ்வளோ வருஷம் ஆகுது. ஸோ அவர் கிரிக்கெட்டே ஆக்சுவலி 30 to 38 இயர்ஸில் தான் ஆடினார். இந்தியாவுக்கு ஆடினது. ஸோ அந்த டைம்லேயே ஹி மெயின்டைன் அந்த மாதிரி ஒரு ஃபிட்னஸ். ஸோ அதனால் ஈவன் வென் ஹி கம்ஸ் பேக் டு அவர் ஹோம் கேம், அது எப்படின்னா அவர் வந்தார்னா எங்களோட ட்ரைனிங் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா அவர் தனியாக எங்களோட வைப்பார். ஸோ ட்ரெயினர் கொடுக்குறானு இல்லையா, பட் அவர் வந்து பிகாஸ் he was so used to it. ஸோ அதனால் வந்து he expected everybody to be in that mode of fitness, which was very difficult, but we had to do it because of him. கண்டிப்பாக. ஸோ உங்களோட டெபியூ மேட்ச்சில் தமிழ்நாடுக்கு நீங்கள் ஆடும்போது சில பிளேயர்ஸ் வந்து ஃபேமஸான பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க தமிழ்நாடு டீமில். ரஜத் பாட்டியா, அவர் கேகேஆர் கூட ஆடி இருந்தார்ல, நல்ல ஃபேமஸான பிளேயர் ஐபிஎல்ல. அப்புறம் சுப்பிரமணியம் பத்ரிநாத், அதுக்கப்புறம் ஜேஆர் மதனகோபால். கண்டிப்பாக நீங்கள் பேப்பரில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் ஜேஆர் மதனகோபால் பேர்லாம் வரிசையாக வந்துட்டு இருக்கும் அந்த பேப்பர் கட்டிங்ஸில். அடுத்தது வந்து வித்யுத் ராமகிருஷ்ணன், ஆஷிஷ் கபூர் ஸ்பின்னர், அதுக்கு பிறகு வந்து WD பாலாஜி ராவ் இன்னொரு ஸ்பின்னர், திருக்குமரன் கூட ஒரு பேஸ் போல. ஸோ அவங்க கூட ஆடும்போது எப்படி இருந்துச்சு எக்ஸ்போஷர்? அதாவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஐடியாலஜியில் வச்சுருப்பாங்க, டிஃப்ரெண்ட் கிளாஸான பிளேயர்ஸ். ஸோ அவங்க கூட எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் பிளேயர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு ரெப்ரசன்டட் இந்தியா. ஸோ இப்போ லைக் நீங்கள் சொன்ன மாதிரி குமரன் ரெப்ரசன்டட், ஆஷிஷ். ஸோ எல்லாருமே வந்து எப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ். எப்படின்னா யாருமே வந்து ஒரு பிராக்கெட் உள்ள யாரையுமே போட முடியாது. ஏன்னா ஸ்ரீராம் அவர் வந்து கன்சிஸ்டன்சி பேக் டு பேக் அடிச்சுட்டே இருப்பார். ஹேமந்த் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃப்ளேர் ஒன்று இருக்கும். ஸோ அவன் ஆடும்போது அவன் வந்து அவன் ஆடுறது ஸ்டைலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ரமேஷ் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளேயர். ஸோ இட் இஸ் லைக் when you go there and you see them play, so that is actually a big experience for youngster who's getting in. Even for example with youth, Rajat Bhatia, we have all studied together, myself, Rajat, so and Badri, we are all, I mean and the under 19 under 22 la ஒண்ணா விளையாடணும். ஸோ இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அங்கே அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகும்போது தட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்போஷர். அவங்க எப்படி ஆடுறாங்க, ஸோ தட் இஸ் ஆக்சுவலி லேர்னிங் தான். இட் வாஸ் அ குட் லேர்னிங். ஸோ ரஜத் பாட்டியா கூட உங்க கூட வந்து விவேகானந்தா காலேஜில் படிச்சிருக்காரு. ஆமாம், நான் ரஜத் பாட்டியா, எஸ், நாங்கள் 2 பேரும் ஒரே காலேஜ் வேறு. ஸோ வி ஹவ் பிளேட் ஃபார் காலேஜஸ் ஆல்சோ டுகெதர். நான் உங்கள் ஜூனியர், அது இப்போ தான் தெரியும். கண்டிப்பாக. ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுற போது அண்டர் 19 வேறு ஆடி இருந்தீங்க. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணி. ஆமாம், ஆக்சுவலி அண்டர் 19 வந்து லீக் மேட்சஸில் ஒன்றும் நான் பெருசாக பண்ணல. நேராக நாக் அவுட்டில் தான் இருந்தது. கரெக்டாக நாக் அவுட்டில் actually அந்த வருஷம் we reached the under 19 finals. We played against Punjab
அப்போ வந்து யுவராஜ் சோடி எல்லாம் வந்து பஞ்சாப் ஆடினாங்க. ஸோ கரெக்டாக அந்த டைமில் என்ன ஆச்சு, எல்லா செலக்டர்ஸும் இருந்தாங்க. அண்ட் ஐ காட் பேக் டு பேக் 100 இன் தி ஃபைனல் கேம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்துட்டு செலக்டர் வந்து என்னை வந்து இந்த ஜோன் கேமில் போட்டாங்க. ஜோன் கேம்லேயும் ஐ காட் ரன்ஸ். ஸோ அந்த ஒரு லாஸ்ட் ஃபைனல் ஃபியூ கேம்ஸ் ப்ளஸ் ஜோன் கேம்ஸை நான் டக்குன்னு ஐ பிளேட் ஃபார் இந்தியா அண்டர்-19 அந்த வருஷம். ஸோ ஐ திங்க் அப்போது ஆக்சுவலி இந்தியா அண்டர்-19 வெரி குட் செட் இருந்தது. ஐ திங்க் கேஃப் வாஸ் த கேப்டன் நினைக்கிறேன். கேஃப், சோடி, யுவராஜ், ரிக்கி கூட இருந்தார், வேணுகோபால் ராவ். இல்லை அது அவங்க அதுக்கு அடுத்த வருஷம் ஆடினாங்க. ஸோ அதுக்கு முந்தின வருஷம் இது. ஸோ ஆக்சுவலி வி வர் சப்போஸ் டு ட்ராவல் நியூசிலாண்ட் அந்த வருஷம் 2000 நினைக்கிறேன். And then we had a problem with I think Pakistan was traveling to India actually after many years. Kargil war அந்த டைம்ல அந்த 2000ல டெல்லியில வந்து ஒரு சிவசேனாவோ யாரோ வந்து ஒரு பிரச்சனை பண்ணிடுவாங்க. ஐ மீன் விக்கெட்டை நோண்டிடுவாங்க. சம்திங் ஹேப்பன்ஸ் and then BCCI will close doors for all the games. So அந்த டைம்ல we were supposed to travel to New Zealand, we couldn't because of this. So and then அண்டர்-19க்கு என்ன ஆச்சு, தென் சின்ஸ் தே ஆல்ரெடி செலக்டட் த டீம், தே கால் ஸ்ரீலங்கா. வி பிளேட் ஃபியூ கேம்ஸ் அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் சொல்லும்போது உங்களோட ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து 150 ரன்ஸ் அடிச்சிருக்கீங்க. ஸோ அதோட மெமரிஸ் எதாவது இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. பிகாஸ் இட் வாஸ் இன் டெல்லி அண்ட் டிசம்பர் எண்டு. இட் வாஸ் வெரி வெரி கோல்ட். ஃபஸ்ட்டு இனிஷியலாக பேட்டிங் ஆடும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆன மாதிரி இருந்தது பிகாஸ் த பால் வாஸ் மூவிங். ஸோ இட் டுக் சம் டைம் டு கெட் யூஸ் டு தட் வெதர் பிகாஸ் கமிங் ஃப்ரம் சென்னை, டெல்லியில் வந்து இட் வாஸ் நாட் ஈஸி டு பிளே இன் த வின்டர் டைம். பட் இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் கரியரை பற்றி மேலோட்டமாக பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து லிஸ்ட்டே பற்றி பார்த்துக்கலாம். அண்ட் நீங்கள் டெபியூ பண்ண டைமில் பார்த்தீங்கன்னா ரஞ்சி ட்ரோஃபி 1 days அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து நம்ம லிஸ்டே கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா விஜய் ஹசாரே ட்ரோஃபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனி ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா? ரஞ்சி 1 days அன்னைக்கு கூப்பிட்டு அதே போல் வந்து சவுத் ஜோனுக்கு மட்டும் தனியாக ஒரு செட் ஆஃப் மேட்சஸ் வச்சுருந்தாங்க, அதே போல் ஜோனல் வைஸாக வந்து வச்சுருந்தாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் ஏன் அந்த மாதிரி ஒரு வித்தியாசம்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் அந்த டைமில் வி ஒன்லி யூஸ் டு பிளே இன் சவுத் அகேன்ஸ்ட் ஹைதராபாத், ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, கோவா, இவ்வளோதான் மேட்சஸே இருக்கும். ஸோ ஒன்லி நாக் அவுட் போனால் மட்டும்தான் நம்ம வெளில போய் ஆடுவோம். ஓகே. ஸோ இப்போ வந்து அப்படி கிடையாது. ஸோ இட் இஸ் லைக் ஆஸ் அ பிளேயர் யூ கெட் எக்ஸ்போஸ் டு ஆல் கைண்ட்ஸ் ஆஃப், பிகாஸ் நீங்கள் சவுத்தில் மோர் ஆஃப் தென் நாட் ஒரே கைண்ட் ஆஃப் வெதர் தான் இருக்கும். எக்ஸப்ட் ஃபார் பெங்களூர் மேபி கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆந்திரா, ஹைதராபாத், தமிழ்நாடு, கேரளா வந்து வெரி சிமிலர் வெதர். ஸோ ஃபார் அஸ் டு பிளே இன் டெல்லி ஆர் ஹிமாச்சல் இட் வாஸ் ஆக்சுவலி அ டஃப் ஆஸ்க் பிஃபோர் பிகாஸ் வி ஆர் நாட் யூஸ் டு தட் கிளைமேட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் அ மிக்ஸ்ட். யூ வில் பிளே இன் ஜம்மு, யூ வில் பிளே இன் ராஜஸ்தான். ஸோ அதனால ஐ திங்க் இட் இஸ் த பெட்டர் எக்ஸ்போஷர் ஃபார் ஆர் பேட்ஸ்மென்ஸ் பிகாஸ் இப்போ வந்து you have to play in all kind of wicket, all kind of weather. So I think this format is more suited for overall development. ஆஃப் லேட் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு டீம் நியூட்ரல் வெளியே கூட ஆடிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ ராஜஸ்தான் கூட ஆட போகிறாங்கன்னா அவங்க வென்யூ வந்து திடீர்னு குஜராத்தில் அங்கே இருக்கும். ஸோ நியூட்ரல் வென்யூ கூட வந்து இருக்குல்ல. இல்லை அது ஆக்சுவலி ஒரு சீசனில் தான் நடந்தது. எப்படின்னா ஒரு சீசன் வந்து எவ்ரி மேட்ச் வாஸ் இன் நியூட்ரல். பட் ஆக்சுவலி அது வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகாததுனால BCCI வென்ட் பேக் டு தேர் ஹோம் அண்ட் அவே. ஒன்லி ஈவன் நாக் அவுட்ஸ் கூட அப்படி தான் இருக்குது இப்போது. ஸோ தே கம் பேக் டு தட் ஓல்ட் ஃபார்மேட் ஹோம் அண்ட் அவே. ஸோ நம்ம இப்போ டெபியூ பற்றி பேசலாம். லிஸ்டே டெபியூ. உங்கள் டெபியூ வந்து ஆந்திரா கூட ஆடினீங்க. CPT கிரவுண்ட் சென்னையில் இந்தியா பிஸ்டன்ஸோடது. அங்கே நீங்கள் வந்து இந்தியா பிஸ்டன்ஸுக்கும் நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கீங்க லீகில். ஸோ அதே உங்கள் செகண்ட் ஹோம் கிரவுண்ட் சொல்லிக்கலாம். ஜாலி ரோவர்ஸோட IIT கெம்ப்ளாஸ் கிரவுண்ட் பிறகு CPT வந்து உங்கள் செகண்ட் ஹோம் கிரவுண்ட். அங்கே உங்களோட டெபியூ பண்ணியிருக்கீங்க ஆந்திரா கூட 11 runs இருந்துச்சு. உங்களோட ஃபீல் எப்படி இருந்துச்சு? ஐ திங்க் இன் 2000 அது 2001 அந்த சீசனில். ஏன்னா ஐ ஹவ் நாட் பர்ஃபார்ம்ட் வெல். ஸோ அதனால பெருசாக ஞாபகம் இல்லை. ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணி தானே கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் டெபியூ கேமில். ஸோ அந்த சீசனில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 2 மேட்ச் ஆடிருந்தீங்க. அதுக்கப்புறமா வந்து செகண்ட் மேட்ச்சில் வந்து நீங்கள் ஹைதராபாத் கூட ஆடினீங்க. அந்த மேட்ச்சில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம பேச வேண்டாம். பட் வந்து விக்கெட் வந்து நீங்கள் VVS லக்ஷ்மன் கையில் அவுட் ஆகிடுங்க, காட்டன் போல். அந்த சீசன் உங்களோட டெபியூ சீசனில் 2 மேட்ச் ஆடிருந்தீங்க அந்த டெபியூ சீசன் லிஸ்டேல. செகண்ட் மேட்ச் நான் VVS லக்ஷ்மன் ஹைதராபாத் கூட ஆடும்போது MA சிதம்பரம் ஸ்டேடியத்தில் VVS லக்ஷ்மனுக்கு வந்து காட்டன் போல் கொடுத்து அவுட் ஆனீங்க. ஸோ லக்ஷ்மன் போலிங் எப்படி இருந்துச்சு? எனக்கு சீரியஸாக ஞாபகம் ரொம்ப பழைய ஸ்டாட்ஸாக இருக்குது. எனக்கு சீரியஸாக VVS லக்ஷ்மனுக்கு அவுட் ஆனான்னு எனக்கு இப்போ வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். இருந்திருக்கலாம். ஆனால் ஐ திங்க் இட்ஸ் பீன் மோர் தென் 14 yearsனால சீரியஸாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ பேட்டர்ஸ் வந்து போலிங் போடுறது வந்து நம்ம VVS லக்ஷ்மன் பார்க்கறது வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. அதே போல் வந்து நீங்கள் கூட வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் 3 விக்கெட் எடுத்தீங்க. ஸோ அதில் வந்து உங்களோட பெஸ்ட் போலிங் மட்டும் 2 for 31.
அது யார் கூட எடுத்தீங்க? அது ஆக்சுவலி ஒரு ஜோன் கேமில் தமிழ்நாடுக்கு நான் போடல, இது ஒரு சவுத் ஜோனுக்கு நான் ஐ திங்க் போடும்போது ஒரு போலர் இன்ஜர் ஆகிட்டார். ஸோ வேறு வழி இல்லாமல் போலிங் போட்டேன். போலிங் போடும்போது விக்கெட் போகுது. பரவாயில்ல, 3 விக்கெட் எடுத்தீங்க நீங்கள். 3 விக்கெட்டும் நான் அந்த ஜோன் கேமில் தான் எடுத்திருக்கேன். ஸோ லிஸ்ட் ஏ மேட்ச்சில் உங்களோட ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து 128 ரன்ஸ் அடிச்சிருக்கீங்க. ஸோ அந்த ஞாபகங்கள் எப்படி இருந்துச்சு? அந்த ஞாபகம் எனக்கு நல்லாவே இருக்குது. ஏன்னா தட் வாஸ் அகெயின்ஸ்ட் தமிழ்நாடு. ஸோ ஐ வாஸ் ரெப்ரசன்டிங் கேரளா அப்போது. ஸோ வி பிளேட் த மேட்ச் இன் பெங்களூர். ஸோ சின்ஸ் தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் 100 in 1 days, எஸ்பெஷலி அகெயின்ஸ்ட் தமிழ்நாடுனால நல்ல மெமரிஸ் இருக்குது. பட் அந்த மேட்ச் இட் வாஸ் அ டைட் கேம் அண்ட் தமிழ்நாடு ஒன் தட் கேம் ஆக்சுவலி. தமிழ்நாடு பிளேயர்ஸ் என்ன சொன்னாங்க அதுக்கு மேட்ச் பிறகு? எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே. போய் எங்க கூட அடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை, தோசை அவங்க வின் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால பெரிய பெரிய பிரச்சனை. அப்போ கேரளா வந்து பிக் டீம்ல அப்போ நிறைய அவுட் ஸ்டேஷன் பிளேயர்ஸ்லாம் எடுத்து ஆடி இருந்தாங்க அந்த டைம்ல. ஆக்சுவலி அவுட் ஸ்டேஷன் பிளேயர் 2 பேர் தான் இருந்தோம். நானும் சுஜித் சோமசுந்தரும் ஆடினோம் கர்நாடகாலேருந்து. தென் ஹி ரெப்ரசன்டட் இந்தியா அண்ட் ஹி கேம் பேக். ஸோ இப்போ நானும் சுஜித் மட்டும் தான் ஆடினோம். பட் தட் இயர் கேரளா வி டிட் வெல் ஆக்சுவலி. வி ஈவன் குவாலிஃபைட் பிளேட் குரூப்லேருந்து மேலே வேறு வந்தோம், எலிட்டுக்கு வந்தோம். So because Kerala always had a very good bowling attack. The bowlers, spinners and medium pacers, they always had a very good attack. So since we both we played well, so anala actually we did well as a Kerala team. That time we did really well. அதே போல வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பிளேயர் பர்டிகுலராக வந்து வெளி ஸ்டேட்டுக்கு ஆடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஹார்ட் ப்ரோக்கன் சுச்சுவேஷனாக இருந்திருக்கும். நீங்கள் வந்து கேரளாக்கும் ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு ஆடினீங்க, தமிழ்நாடுக்கு தவிர. அதாவது தமிழ்நாடுக்கு அப்புறமா அடுத்த ஸ்டேட்ஸுக்கு ஆடும்போது கேரளா அண்ட் ஹிமாச்சல். எனி பர்டிகுலர் ரீசன் அங்கே இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி அங்கே போய் ஆடுறதுக்கு? ரீசன் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. பிகாஸ் த காம்படிஷன் ஹியர் இஸ் வெரி வெரி ஹை அண்ட் தேர் ஆர் சோ மெனி கிரிக்கெட்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் டு கெட் அ கன்சிஸ்டன்ட் நம்பர் ஆஃப் சான்சஸ் வாஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ தட் இஸ் த ஒன்லி ரீசன். ஈவன் நவ் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் மூவ் ஆன் டு அதர் ஸ்டேட்ஸ் பிகாஸ் அதர் ஸ்டேட்ஸில் த பிளேயர்ஸ் ஆர் வெரி லெஸ். இந்த ஒரு ரன் அடிக்கிறமோ இல்லை விக்கெட் எடுக்கிறதுக்கோ அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் இல்லை. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா கரண்ட் லாட் ஆஃப் தமிழ்நாடு பிளேயர்ஸ் ஆர் பிளேயிங் அவுட் சைட் பிகாஸ் இட் இஸ் ஈஸியர் டு பிளே தேர் அண்ட் யூ கேன் பிளே த ஹோல் சீசன் வேறு. இங்கே அப்படி கிடையாது. ஸோ இந்த காம்படிஷன் ஹையாக இருக்கிறதுனால அஃப்கோர்ஸ் இஃப் யூ ஆர் நாட் பர்ஃபார்மிங் வெல் யூ ஹேவ் டு பி ட்ராப்ட். ஸோ தட் இஸ் அ சிம்பிள் ரூல். ஸோ அதனால தான் பிளேயர்ஸ் ஆர் கோயிங் அவுட். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ஐடல் டைம் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டருக்கு வந்து ஒரு பெரிய அடி மாதிரி. ஸோ மேபி வந்து அந்த ஐடல் டைம் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வெளி ஸ்டேட்டு கூட ஆடிக்கலாம்ல. மேபி பிகாஸ் ஆஃப் த காம்படிஷன். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து பெஞ்சில் உட்காந்துருக்கீங்க, வாய்ப்பு கிடைக்காம. ஸோ அது ஒரு ஐடல் டைம் தானே, வந்து வேஸ்ட்டாக போகுது இல்லை? அதுதான், இது டிபெண்ட்ஸ். சி வாட் இஸ் தமிழ்நாடுல இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கம்மியாக இருக்காங்க. தட் இஸ் வை வி ஹவ் ஆல்சோ டேக்கன் ஒன் ஃபாஸ்ட் பவுலர் ஃப்ரம் எம்பிலேருந்து ஆடிருக்கேன். ஸோ இந்த டைமில் ஃபாஸ்ட் பவுலர் இருந்தால் யூ குட் சான்ஸ் டு பிளே. கண்டிப்பாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஆடுற டைமில் தேர் வாஸ் சோ மெனி பேட்ஸ்மென்ஸ் ஹூ ரெப்ரசென்டிங் இந்தியா அண்ட் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் லைக் லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஸோ த காம்படிஷன் வாஸ் ஹை. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் வாட் எரா யூ ஆர் இன். ஸோ கேரளா கூட நீங்கள் ஆடும்போது 2002-03 சீசன் 3-4 சீசன் தானே கேரளா கூட ஆடுந்து? ஆமாம். ஸோ அந்த சீசனில் வந்து நீங்கள் உங்கள் மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸஸ் எதாவது இருக்கா, மெமரிஸ் ஷேர் பண்ணுறது கேரளாக்கு ஆடும்போது? ஆக்சுவலி கேரளாவில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னா the weather is very similar to Madras. Moreover அங்கே இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா நார்த்லேருந்து பிளேயர்ஸ் வரும்போது இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஃபார் ஈவன் தோ இட் இஸ் டிசம்பர் இட் இஸ் ஸோ ஹியூமிட் தர். ஸோ அதனால அவங்களால அது வந்து கோப்பப்பே பண்ண முடியல. லைக் நம்ம இங்கேருந்து அங்கே போய் கஷ்டப்படுற மாதிரி அவங்க இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அது ஆக்சுவலி கொஞ்சம் பெரிய அட்வான்டேஜாக இருந்தது. ஏன்னா அதுவும் நேரு ஸ்டேடியமில் ஆடுறது ஈஸி கிடையாது பிகாஸ் இட் இஸ் அ கொலாசல் ஸ்டேடியம். காத்தே உள்ளே வராது. ஸோ யூ வில் பி டயர்ட் ஆஃப்டர் எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஹவர்லேயே இவங்க டிஷர்ட் நனைஞ்சிடும். ஆமாம். ஸோ அது ஆக்சுவலி ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்தது எங்களுக்கு பிகாஸ் வி ஆர் ஸோ யூஸ் டு இட். அது ஒரு ஆக்சுவலி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேரளாவில் டிஃபிகல்ட் கண்டிஷன்ஸ். ஸோ டாக்கிங் அபவுட் ஹிமாச்சல் பிரதேஷ் சீசன் 2012-2013 அந்த சீசன் ஆடிருந்தீங்க. ஆமாம். ஓரளவுக்கு சுமாராக தான் இருந்துச்சு அந்த சீசன். ஆமாம். அது எப்படி நீங்கள் அதாவது இப்போ உங்கள் கடைசி கட்டம் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டில் பார்க்குறீங்களா இல்லைனா வந்து மேபி வந்து உங்கள் ஆப்போனன்ட்ஸ் வந்து டஃப்பாக இருந்தாங்க? இல்லை see that was my last season முன்னாடி பிகாஸ் I know that was going to be my last season. So I just tried out. ஓகே அவங்களும் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ ஓகே வில் ட்ரை அவுட் ஒன் லாஸ்ட் டைம் தான் ஐ பிளேட் ஃபியூ கேம்ஸ் ஃபார் 4 மேட்ச் ஆடி இருந்தீங்க. ஆமாம். ஸோ அதுக்கு முன்னால் சீசன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதரன் ஸ்ரீராம் கூட ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு ஆடி இருந்தார். உங்கள் முந்தினி சீசன் தான்.
ஸோ அவர் ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இல்லை அப்படிலாம் இல்லை, அது இல்லை. ஸோ தே வாண்டட் அ பேட்ஸ்மேன். பட் த திங் இஸ் ஃப்ரம் சென்னை போய் அங்கே வந்து அந்த கிளைமேட் யூஸ் ஆகுறது அதுவே கொஞ்சம் டைம் ஆகுது. பிகாஸ் நம்ம போனோடனே அங்கே பார்த்தா வெறும் பனியாக இருக்குது. அதுவும் அந்த கிரவுண்டில் கரெக்டாக அந்த டிசம்பர் டைமில் பனியே கொட்டுது. ஸோ இட் வாஸ் நாட் தட் ஈஸி. அங்கே போயிட்டு நம்ம சென்னையிலேருந்து அங்கே போயிட்டு டு கெட் யூஸ் டு தட் வெதர் தட் ஒன்லி டேக்ஸ் அ மந்த் ஆர் ஸோ. ஸோ இட் வாஸ் டிஃபிகல்ட். ஸோ பர்டிகுலர் நீங்கள் தமிழ்நாடு கூட ஆடும்போது அதர் ஸ்டேட்ஸ்க்கு நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஃபீல் இருந்துச்சா? ஆனால் நான் வந்து தமிழ்நாடுக்கு ஆடி இருக்கலாமே. இல்லை அப்படிலாம் இல்லை. ஸோ அந்த மேட்ச் எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் ரியலி பிளேயிங் அகேன்ஸ்ட் தமிழ்நாடு யூ வாண்டட் டு பர்ஃபார்ம். பிகாஸ் நார்மல் மேட்சை விட when you are playing against your state where you were born and brought up, ஸோ அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். கண்டிப்பாக ரன் அடிக்கணும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் கண்டிப்பாக இருக்கும்.